ஒளிக்கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியனையும் சந்திரனையும் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது யாரை சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா சுக்கிரனையும் குருவையும் சொல்கிறோம். இதுக்கு சான்று 6, 8, 12 இல்லையா? இப்போ நாம் இப்படி எடுத்துக்குவோம். குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் தான் என்னன்னு நம்ம சொல்கிறோம் சகட யோகம் சகட தோஷம் அப்படின்றோம். அப்போ அதான் குதிரை தாண்டி வருஷம் சிங்க மாதம் பயப்படாம் தேதி இரவிலே வளர்கின்ற எனது மகளுக்கு திருமணம் செய்ய இருப்பதால் தலைதாங்கி பாறை வழியாக வரும்போது 2 நேத்திரம் தாங்கி வாங்கி வரவும் அப்படின்று சொல்லியிருக்க. வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு, நிர்வாகியாக இருக்கார். ஐயா அவர்கள் ஒரு சிறிது நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கருத்துக்களை தெரிவிக்கும். சிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனம் மைமொழிகளால் வணங்கி எஸ்கே ஜோதிட பயிற்சி வித்யாலயா நடத்தும் 22வது கருத்தரங்கிற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ யோகவாராகி பீட சக்தி பீடத்தின் தலைவரும் எஸ்கே ஜோதிட பயிற்சி ஆசிரியர் அவர்கள் திருவடியை வணங்கி கொண்டு சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தலைப்பு நான் இங்கே வரும்போது தான் ரெடி பண்ணேன். என்ன அப்படின்னீங்கன்னா நிலாக்காலம் அது ஒரு விழாக்கோலம். ஏன் அப்படின்னீங்கன்னா நேற்று எனக்கு லீவு கிடைக்கல. நான் ஒரு மிட்டாய் கம்பெனியில் வேலை செய்கிறேன். லீவு கிடைக்கல. சரி, ஒரு யதார்த்தமாக லீவு கிடைச்சிச்சு. சரி, எங்கள் குருநாதர் சொன்னார், ஐயா நானும் வரேங்க அப்படின்னேன். சரி, நீங்களும் ஒரு தலைப்பில் பேசுங்க அப்படின்னாரு. அன்னைக்கு பௌர்ணமி பூஜை எங்கள் ஊரில் எல்லாம் குத்துவிளக்கு பூஜைலாம் நடத்திட்டு இருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமியாகவும் இருந்துச்சு. சரி, அந்த தலைப்பையும் நாம் இது பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நிலா காலம் அது ஒரு விழாக்கோலம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறு கருத்தை பகிர்ந்துக்கலான்ட்டு. சரி, இது தலைப்பு ரெடி பண்ணியாச்சு. என்ன அதுக்கு கருத்து சொல்லணும்ல, எந்த கருத்தை இந்த இதோட பொருத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு யோசனை வரும்போதே ட்ரெயினில் யோசனை என்னடா கருத்து சொல்லலாம் அப்படின்றது. பொதுவாக நம்ம ராசி சக்கரத்தில் வந்து ஒளிக்கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியனையும் சந்திரனையும் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது யாரை சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா சுக்கிரனையும் குருவையும் சொல்கிறோம். இதுக்கு சான்று இருக்கா அப்படின்னீங்கன்னா ஆண்டாள் திருப்பாவையில் வந்து அந்த மார்கழி மாதம் திருப்பாவையில் வந்து வெள்ளி எழுந்தது வியாழன் உறங்கிற்று அப்படின்னு ஒரு வரி வரும் 13வது பாடலில். சூரியன் உதயாவரத்துக்கு முன்னாடி வெள்ளி, அதாவது ஆண்டாள் வந்து எல்லா தோழிகளோடு எழுந்து வெள்ளி, அதாவது வெள்ளையை தான் அடிக்கடி என்ன பண்ணுவார், ஒரு ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் வந்து மானத்தில் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த ஞானம்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பார். இன்றைக்கி வந்து நைட்டு 8 மணிக்கு வெள்ளி இந்த திசையில் இங்கே இருக்குது, அது ரவுண்ட் பண்ணி அப்படியே போடுவார். அதே மாதிரி விடிகாலம்பரை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு 8:30க்கு குரு இங்கே இருக்கார் அப்படிம்பார். விடிகாலம்பரை வெள்ளி இங்கே இருக்குது அப்படிம்பார். அதெல்லாம் வந்து போட்டு காட்டுவார். எனக்கு அந்தளவுக்கு ஞானம் இல்லை. இருந்தாலும் அது வந்து இந்த தலைப்புக்கு தொடர்புடையதாக இருக்குதான்றதுக்கு இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். சரி, இதில் என்ன கருத்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒளிக்கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் இவங்க 4 பேரும் ஓரளவுக்கு இந்த ஒளி. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடியவங்க 4 பேர். ஒரு ஜாதகத்தை ஏதாவது ஒரு வகையில் லக்னத்தையோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிபதியோ சூரியனோ சந்திரனோ குருவோ சுக்கிரனோ தொடர்பு பண்ணுறா அந்த ஜாதகம் வந்து குப்பையில் கிடந்தாலும் கோபுரத்துக்கு வந்துடும் அப்படின்றது விதி. அப்போ இந்த ஒளிக்கிரகங்கள் இது அதாவது ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் எடுத்துக்கலாம். சரி, நான் சொல்ல கண்ட கருத்து என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து ஒளிக்கிரகம் அப்படின்னு இந்த 4 விஷயத்த சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ மெயினாக பிரதான கிரகம் வந்து சந்திரன் இல்லைங்களா? சந்திரன். இப்போ அந்த சந்திரனுக்கு 6, 8, 12 இல்லையா? இப்போ நாம் இப்படி எடுத்துக்குவோம். குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் தான் என்னன்னு நம்ம சொல்கிறோம் சகட யோகம் சகட தோஷம் அப்படின்றோம். அப்போ அந்த ஒளிக்கிரகமாகிய சந்திரனுக்கு 6, 8, 12 குரு இருந்தால் இந்த தோஷம் வேலை செய்யுது. இந்த தோஷத்துடைய பலன் என்ன அப்படின்னீங்கன்னா
முதல்ல பொருளாதாரத்தில் கை வைக்கும். சின்ன பிள்ளையாக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, படிக்கலைன்னா படிப்பில் தடை, கல்யாணம் பண்ணால் கல்யாணத்தில் தடை, வேலைக்கு போனால் வேலையில் தடை, வயசான காலத்தில் நிம்மதியில் குறை. ஆக மொத்தம் எல்லாத்தையும் தடை பண்ணக்கூடியதே எதிர அப்படின்னீங்கன்னா இந்த சகட தோஷம்தான். இந்த சகட தோஷம் இது சரி, இதுக்கு என்ன நிவர்த்தி பலன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பரிகாரம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறோம். இது என்ன பரிகாரம் சொல்கிறேன்னா, இந்த தோஷத்துக்கு வந்து யானைக்கு வந்து வாழைப்பழம் கொடுங்க, இல்லைன்னா யானை முடி மோதிரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரதானமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா, 13 பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து கிரிவலம் போங்க, இந்த சகட தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அந்த 13 மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, வருஷத்தில் 13 பௌர்ணமி வருதான். 12 பௌர்ணமி, ஒரு பௌர்ணமி எக்ஸ்ட்ரா வருமா. இந்த பௌர்ணமியில் வந்து கிரிவலம் வந்தாங்கன்னா வந்து வெற்றி அடைவாங்க. சரி, இந்த பௌர்ணமிக்கு என்னங்க ஒரு புராண வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பூலோகத்தில் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு பண்ணாராம். பௌர்ணமி சுற்றி அவர் சுற்றி வரும்போது நாமளும் சுற்றி வந்தோம்னா செல்வங்கள் உண்டாகும், மனமகிழ்ச்சி உண்டாகும், கல்வி உண்டாகும், மனைவி அமையும், வேலை அமையும் அப்படின்ற ஒரு அமைப்பினால் இந்த 13 பௌர்ணமிக்கு வந்தோம்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சகட யோகத்தோட. சரி, ஸோ இது வந்து பொதுவான ஒரு சின்ன கருத்து, ஒரு சின்ன ஜோதிட தகவல் சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சந்திரனை வச்சு தானே இது சொல்கிறோம். ஒரு சம்பவம் என்ன அப்படின்னீங்கன்னா, திருச்சியில் இருக்கிற புலவர் வந்து மதுரையில் இருக்கிற புலவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை அவர் பார்த்துட்டாரு, அதைப்படி முறையாக செஞ்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னீங்கன்னா, குதிரை தாண்டி வருஷம், சிங்க மாதம், பயப்படாந்தேதி, இரவிலே வளர்கின்ற எனது மகளுக்கு திருமணம் செய்ய இருப்பதால் தலைதாங்கி பாறை வழியாக வரும்போது 2 நேத்திரம் தாங்கி வாங்கி வரவும். இது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆனால் ஜோதிடம் முழுக்க முழுக்க ஜோதிடம், முழுக்க முழுக்க இது ஜோதிடம். அந்த புலவர் எழுதுகிறார் இப்படி கடிதம். இன்னொரு ட்ரிப் சொல்கிறேன். அதான் குதிரை தாண்டி வருஷம், சிங்க மாதம், பயப்படாம் தேதி, இரவிலே வளர்கின்ற எனது மகளுக்கு திருமணம் செய்ய இருப்பதால் தலைதாங்கி பாறை வழியாக வரும்போது 2 நேத்திரம் தாங்கி வாங்கி வரவும் அப்படின்று சொல்லியிருக்க. சரி சரி, இதோடைய பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? குதிரை தாண்டி வருஷம் அப்படின்னா நம்ம தமிழ் வருஷங்கள் 60, அதில் வந்து பரிதாபி வருஷம் அப்படின்னா குதிரை தாண்டின்னு வருஷம் தமிழில் பேர். பரிதாபி வருஷத்துக்கு குதிரை தாண்டி வருஷம் அப்படின்னு பேர். சிங்க மாதம் அப்படின்னா சூரியன் சிம்ம மாதம் எந்த மாதத்தில் வருவார்? ஆவணி மாதத்தில் வர்றார். பயப்படாம் தேதினா என்ன? பயம்னா என்ன? அஞ்சுதல். 5ஆம் தேதி. எப்படி? 5ஆம் தேதி. பரிதாபி வருஷம், ஆவணி மாதம், 5ஆம் தேதி. இரவிலே வளர்கின்ற எனது மகளுக்கு. இரவில் யார் வளர்றா? சந்திரமதி. சந்திரன் வளர்றார். என் மகள் சந்திரமதிக்கு திருமணம் செய்ய இருப்பதால் தலைதாங்கி பாறைன்னா எது? திண்டுக்கல். திண்டுக்கல் வழியாக வரும்போது சின்னாலப்பட்டியில் இறங்கி 2 கண்டாங்கி சேலை வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன். 2 நேத்திரம் தாங்கி வாங்கி வரவும். எப்படி? 2 நேத்திரம் தாங்கி வாங்கி வரவும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ திண்டுக்கல் இறங்கி சின்னாலப்பட்டியில் இறங்கி 2 கண்டாங்கி சேலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இந்த கண்டாங்கி சேலைக்கு பேர் போனது வந்து காரைக்குடி. ஏன்னா நகரத்து செட்டியார் தான் அதை வந்து அதிகமாக விரும்புவாங்க. அதுக்கு ஏன்னா இந்த டிசைன் வேறு, அந்த டிசைன் வேறு, இந்த நூல் வேறு, அந்த நூல் வேறு. ஆனால் 2ம் சூப்பராக இருக்கும் கண்டாங்கி சேலைக்கு. இந்த மாதிரி வந்து ஜோதிடத்தில் புலமை வந்து ஒரு புலவர் ஜோதிட நுணுக்கத்தோடு அந்த விஷயத்தை எழுதியிருக்கும் போது நல்லா நமக்கு அது பொருள் தெரிஞ்சால் அது ரசிக்க முடியும் அப்படி என்பது சொல்லதாக. ஏன்னா குறிப்பிட்ட நேரம் அவ்வளோதான். இந்த சந்திரனை பற்றி, அதாவது இந்த சகட யோகன்றது நம்ம சந்திரனை பற்றி குருவுக்கு 6, 8, 12 இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சகட யோகம், அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி விரதம் இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்றதாக கூறி வாய்ப்பளித்த
யோக வாராகி சக்தி பீடத்தின் குருஜி அவர்கள் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான உடைய கருத்துக்களை தெரிவித்த சீனிவாசன் சின்னசேலம் ஐயா அவர்களுக்கு வெள்ளையன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். ஐயா வாங்க.